வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பகுதி பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். ஏற்கனவே ஈரான் வந்து இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 2 நாட்டோட பகையை வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு இடையில வந்து யூஏயும் வந்து ஈரானை அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்குங்களே. என்ன நடந்திருக்கு சார்? இதால் வந்து ஈரான் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு? அதாவது இது நடந்தது இப்போ என்னென்னா, ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு 100 பேர் சேர்ந்து கூட்டத்தில் அப்படி பயங்கரமாக ஓடுறாங்க. அதில் வந்து பார்த்தா ரயட் நடக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு திசையிலேருந்து ஒருத்தன் வந்து கல்லெறிஞ்சிட்டு போகிறான், அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல கவனிக்கப்படாது. ஆனால் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் எப்படியே கவனிச்சிருப்பாங்கல்ல, கவனிக்கும்போது வந்து இந்த பக்கத்தில் வந்துச்சே அப்படின்னு அடி வாங்கணும் கவனிச்சிருப்பான். ஆனால் இந்த இந்த அடிக்க வந்தவங்கல்ல அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ நம்ம அடித்தாலும் நிறைய அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்படிங்கிற இடத்துல போன ஏப்ரல் 8ஆம் தேதி இங்கே வந்து லாவன்னு ஒரு தீவு இருக்குது. ஓகே, அதாவது கார்க் ஐலாண்டு தீவு ஆல்ரெடி தெரியும். அது ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதில் தான் ஈரானோட மேஜர் ஆயில் ஸ்டோர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் லாவன் தீவில் எப்படின்னா அது ஒரு சின்ன தீவு தான். அதுலேயுமே வந்து ரிஃபைனரி இருக்குது. திடீர்னு வந்து இப்போ 8ஆம் தேதி 10ஆம் தேதி 8, 9 வந்து ட்ரூஸ் வந்து அதாவது போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொன்ன நேரத்தில் இங்கே பார்த்தா அடித்து லாவன் தீவில் அடித்து அந்த ரிஃபைனரி வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அந்த டைமில் எப்படியோ ஈரானுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் கூட இவங்களை வந்து போட்டு வாங்குன்னு வாங்கினாங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சவுதியே அடிச்சிருக்காங்க, பட் இவ்வளோ அடிக்கலை. மற்றபடி ஓமானை வந்து பெருசு அடிக்கவே இல்லை. அந்த சலாலா துறைமுகத்தில் வந்து 2-3 வாட்டி அடித்தாங்க. அது அமெரிக்கன்றதுனால அடித்தாங்களோட மற்றபடி பெருசு அடிக்கவே இல்லை. குவைத்து நாசப்படுத்தியிருக்காங்க, கத்தார் சொல்ல வேண்டியதில்லை. அதில் அந்த அல் உதேது ஏர்பேஸை வந்து நிறைய அடித்து குமிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட அந்த நேச்சுரல் கேஸு எடுக்கிறாங்கல்ல, அதில் வந்து 20% மேலே வந்து அடிச்சிட்டாங்க. அதை இனி சரி பண்ணுறதுக்கு சில வருடங்கள் ஆகும். அப்படிங்கிறது பஹ்ரைன் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, சின்ன தீவு. அதில் வந்து இந்த ஃப்ளீட் 5 வச்சாங்கல்ல, அதெல்லாம் அந்த கப்பற்படை, அமெரிக்காவோட கப்பற்படை, அதெல்லாம் அடித்து துவைச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அதிகமாக துபாயவும் அபுதாபியும் அடிக்கிறாங்க. எதுக்கடா இவ்வளோ அடிக்கிறாங்க? இதை கொஞ்சம் விட்டாச்சுன்னா ஃபுஜராவோட துறைமுகம் அதை அடிக்கிறாங்க. எதுக்கடா இவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தா இப்போ தான் ஒன்றா தெரியுது. இடம் கொடுத்ததுக்காக மட்டும் அடிக்கலை. ஈரானுக்கு எதிராக ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காங்க. யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 7 அமீரகங்கள் சேர்ந்த எமிரேட்ஸ். ஓகே, என்னென்னா 8ஆம் தேதி அடிச்சிட்டாங்கிறது அவங்க வந்து அவங்களோட ரேடாரு இது அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இவங்க மட்டும் இல்லாமல் சைனாவோடதும் ரஷ்யாவோடதும் இருக்குமில்லங்க. அப்போ அது பார்த்தா யுஏஇ தான் அடித்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஓகே, முன்னாடி அவங்க கையில் ஆதாரம் பண்ணிச்சு, இவங்க அடித்தாங்க இந்த மாதிரி யுஏஇ வந்து பண்ண லேசாக அந்த டைம் லேசாக தகவல் வந்துச்சு. அந்த தகவலை வந்து யாருமே வந்து பொருட்படுத்தலை. யுஏஇ அடித்தாங்க. யுஏஇ என்ன அப்பாவும் அவன் வந்து ஒரு பச்சை புள்ள அப்பாவி. அவங்களே வந்து அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுத்துட்டு அமெரிக்காவோட ஆளை வச்சுக்கிட்டு அப்படி கெஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள போடுன்னு இந்த போட்டு இவங்க தான் அடித்தாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்ப்பா? என்னப்பா பச்சை பிள்ளைய சொல்கிறியே, கொஞ்சமாக ஒரு இது வேணாமா அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன நடந்துச்சுன்னா அமெரிக்கா வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். ஆமாம், அமெரிக்காவில் இருந்து வெளியே வரக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை ரொம்ப ஃபேமஸ், WSJ. அது வந்து நீங்கள் அங்கே அமெரிக்காவில் மேஜர் பத்திரிக்கை நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், CNN, அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸு, அப்புறம் இங்கே விட்டாச்சுன்னா BBC, அப்புறம் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல். எல்லாத்தையும் பார்ப்போம். என்னென்னா அவங்க வெர்ஷன் என்ன இருக்குது. அப்புறம் அரபு நாடு சைடில் இருந்து நம்ம அல் ஜசீரா பார்ப்போம். அப்புறம் சவுதி அரேபியா அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி கெசட்னு ஒரு பேப்பர் இருக்குது. இங்கே பார்த்தா துபாயில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் நியூஸு, ஹலீஜ் டைமு அப்படின்னு அங்கே இருக்குது. அப்புறம் ஈரானில் பார்த்தீங்கன்னா IRIBன்னு சொல்லி அங்கே வந்து மீடியா இருக்குது. ஒரு 2 மீடியா ஸ்ட்ராங் மீடியா இருக்குது, இஸ்ஃபஹான், IRIB அப்படின்னு. அங்கே எல்லாத்தையும் ரவுண்ட் அடிப்போம். இவன் வருஷன் ஒரு மாதிரி இருக்கும், வருஷம் ஒரு மாதிரி, எல்லாத்தையும் பார்த்து மொத்தமாக கூப்பிட்டு மொத்த கலக்கி ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சோம்னா இதுதான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு இருக்கா. இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஏன் இவ்வளோ தூரம் டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்கு இல்லையா, அது வந்து உலகத்தில் பெரும்பாலான ஆட்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேனல்.
அவன் வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இங்கே லாவன் துறைமுகத்தை இங்கே ட்ரூஸ் வர்றதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஆயில் ரிஃபைனரியை அடித்து சேதப்படுத்திட்டாங்க. சேதப்படுத்தினது யார்? அங்கே யுஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலேருந்து போகிறது இல்லை, யுஏயில் இருக்கக்கூடிய யுஏஇயோட இராணுவம் அவன் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே அவனுக்கு தெரியும். அப்போ இதை வச்சு இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரே ஒரு பேர், அந்த பேர் தான் இவங்க வந்து அடித்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். என்ன பேர்? மிராஜ் அப்படின்னு ஒரு பேர். ஓகே, மிராஜுங்கிறது வந்து பெருசாக எந்த நாடுலேயும் வந்து அது ஃபைட்டர் ஜெட்டு, வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. ஐ திங்க் அது வந்து ஃப்ரான்ஸு தான் அதோட மேனுஃபேக்சரர். அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃப்ரான்ஸே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து வேறெல்லாம் வாங்கினோமே, இந்தியாவில் வாங்கிச்சே, எல்லாம் மாறிட்டாங்க. ஓகே, ஆனால் ஃப்ரான்ஸில் வந்தது மிராஜ். இந்த அந்த ரீஜன்லேயே மொத்தத்துக்கு வந்து யுஏயில் மட்டும்தான் மிராஜ் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக மாறி இருக்கு. ஆமாம், மிராஜ் வச்சு அடிக்கும்போது மிராஜ் தான் போகுதுன்னு தெரியுமில்ல எங்களுக்கு. மிராஜ் போகுதுன்னு மிராஜ் எங்கேருந்து வருது? யுஏஇ. அதாவது யுஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் வந்து மிராஜ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, அவன் யூஸ் பண்ணுறதெல்லாம் F-15, X-16, F-35, F-22 ராஃப்டர்லேருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மிராஜ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அமெரிக்கா வந்து அமெரிக்க ப்ராடக்டை பயன்படுத்தி நாங்கள் அடிச்சிட்டோன்னு சொன்னால் தான் அவனுக்கு அடுத்து வியாபாரம் நடக்கும். இப்போ நீங்கள் மிராஜை நாங்கள் யூஸ் பண்ணி அடிச்சோன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னால் அவனுக்கு அசிங்கம். அப்போ அமெரிக்கா தளங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாம் முடித்து கடைசியில் வந்து ஃப்ரான்ஸுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் அங்கேருந்து வாங்கின அந்த மிராஜை வச்சு இவன் யுஏ அடிச்சிட்டாங்க. அது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. சார், இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, யுஏ வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி, அவங்க அப்போ அடிச்சாங்கன்னு சொன்னது யாருமே நம்பலை அப்படின்னா. ஆனால் இப்போ உலகமே எல்லாமே நம்புறாங்க. ஆனால் இப்போ யுஏ வந்து அந்த தாக்குதல் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலோட தூண்டுதலா, இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் உங்களால் வந்து எங்கள் நாடுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு, ஒரு பழி வாங்கப்படுற மாதிரி என்ன, எதுக்காக? அதாவது நான் பச்சை பிள்ளை தான், நீ அடிச்சுட்டே இருந்தால் கோவப்பட்டு அட்லீஸ்ட் திரும்பி பார்ப்போமா இல்லையா? நான் உங்கள் பக்கத்தில் அங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு மாதிரி வளர்ச்சி திட்டங்களோ இவங்களோட நான் வந்து அமெரிக்காவோட கைகோர்க்கிறேன், இஸ்ரேலோட கைகோர்க்கிறேன், உனக்கு என்ன? அந்த கேள்வி வரும்ல. நான் வந்து ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு. ஓகே, நான் வந்து இஸ்ரேல் வந்து எங்களுக்கு தோழன்னு சொல்லி நண்பேண்டான்னு சொல்லி தோளில் கை போட்டு நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நாடு, ஏன் நாட்டு மக்கள், அந்த வளம், அதுக்கான வருமானம், இது எல்லாத்தையும் நான் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இஸ்லாமிக் ரூல் படி கொண்டு வரணுமா, அல்லது நான் வந்து சிங்கப்பூர் மாதிரி, நியூயார்க்கு மாதிரி கிளப்பு அது இதுன்னு போட்டு சரக்கு பொண்ணுங்க ஆணுங்க எல்லாம் கிடைக்குது, எல்லாத்தையும் யாரும் வாங்க போங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணுறேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கட்டுப்படுத்துறதுக்கு நீ யார் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி சரியான கேள்வி தான். அதே நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், வந்து ஈரான் என்ன சொல்கிறான், நீ வந்து நீ யார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு எனக்கும் கொடுக்கலாங்கள் இருந்துச்சுல்ல. அங்கே வந்து காய்கறிகள் இருக்குல்ல, ஈரான்லேருந்து ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் யுஏக்கு வருது. ஏன்னா அந்த பெர்ஷியன் கல்ஃப் வந்து அப்படியே கிராஸ் பண்ணால் போதும், மீன் பிடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி தான் இருந்தாங்க. ஏகப்பட்ட ஈரானியர்கள் வந்து யுஏயில் வந்து இன்னும் இருக்காங்க. ஓகே, ஈரான் பேஸ், ஈரான் ஃபேமிலி இன்னும் நிறையா இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அவங்க. அதான் செய்யுங்க, யுஏவும் ஈரானும் வந்து வணிக ரீதியாக நட்பாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக வந்து எதிரிகளாக இருக்கிறாங்க. அதான் என்னென்னா இங்கே வந்து அமெரிக்காவோட பிடிமானம் இருக்குது. அமெரிக்காவுக்கு ஈரான் வந்து எதிரி, அமெரிக்காவுக்கு யுஏஇ பக்கத்தில் இருக்க யுஏஇ வந்து தன்னோட அடிமை விலங்கு போட்ட நண்பன். வெறும் நண்பன், தோளில் கையை போட்டு நீ நானும் ஒன்று அப்படின்னு நண்பனாக கிடையாது. அடிமை விலங்கு இருக்கும் ஆனால் நண்பன் அப்படின்னு தோளில் கையை போட்டுக்கிறது அந்த மாதிரி. அப்போது அரசியல் ரீதியாகவும் இவங்களுடைய வர்த்தகம் இதெல்லாம் அந்த ரீதியாகவும் இவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஹர்மோஸ் வழியாக போகுது வருது, எல்லாம் அது ஜாலியாக ஜம்முன்னு இருக்காங்க. ஹர்மோஸ் வந்து அவனோட சேர்ந்தது 40 வருஷமாக வந்து கண்டுக்கவே இல்லை, யார் வேணால் போங்க வாங்கினாங்க. இப்போ பிரச்சனை வந்தோடனே அதை அடைச்சிட்டாங்க. அடைச்சோடனே மொத்தம் எல்லாம் அடிபட்டு போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என்னென்னா இப்போ இந்த முக்கியமான பிரச்சனைக்கான இப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. 28 February 28 கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டுமே ஒரு 930 குண்டுகள் வந்து பயன்படுத்துங்க. ராக்கெட்லேருந்து குண்டுலேருந்து எல்லாமே பயன்படுத்தி 930 இடத்துல அங்கே போட்டிருக்காங்க. போட்டு எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டாங்க, பங்கர் பஸ் வரைக்கும் அடித்து முடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்துச்சு? இல்லை, பங்கர் பஸ் வர்றதுக்கு வந்து அங்கே யூகேலேருந்து இல்லை டியூகோ கார்சியாவிலேருந்து அதெல்லாம் வந்து B-2 பாம்பர்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து பங்கர் பஸ் போட்டாங்க. மற்றபடி ஃபைட்டர் ஜெட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே சுற்றியே சவுதி அரேபியா, அல்லுதே இது கத்தார், இதில் யுஏயிலேருந்து இப்படி சுற்றியே இருக்கிற அமெரிக்க நிலைகள்லேருந்து வந்துச்சு. அப்போது ஈரான் என்ன சொன்னால்,
நீ வந்து நீ யார் உன் நாடு எனக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு இடையில எல்லைகளில் வந்து எங்கே யார் எவ்வளோ கேஸ் உறிஞ்சணும் இது உறிஞ்சணும்னு இருக்குல்ல, அதில் என்னை வந்து கையை கட்டி போட்டு 47 வருஷமாக இது பொருளாதார தடை விதிச்சுட்டு நாங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே உறிஞ்ச முடியாது. ஏன்னா உறிஞ்ச எங்கே வைக்கிறது, இன்னும் வருஷக்கணக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதிகபட்சம் பண்ணால் ஒரு 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம், 20 நாளைக்கு ஸ்டோர் பண்ணலாம். அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பிரச்சனை. அப்போ நான் வந்து எடுக்கிறத விற்றே ஆகணும், என்னால் எடுக்க முடியாது. ஆனால் நீ வந்து எடுத்து விற்றுக்கிட்டே இருப்ப. அப்போது கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து இது வந்து என்ன அந்த குரூட் ஆயிலுக்கு வந்து எல்லை தெரியவா செய்யும். ரொம்ப உறிஞ்சினா இந்த பக்கம் வந்துட்டு போகுது. அப்போ நீ உறிஞ்சிக்கிட்டே இருப்ப. அப்போது நீ வந்து இந்த கட்டுப்பாடு உனக்கு இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஓப்பக்னு ஒன்று இருக்குது. ஓப்பக்கில் ஈரானும் இருக்குது, ஈராக்கும் இருக்குது, யுஏயும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ 1ஆம் தேதியெலாம் போச்சு. அதுக்கு முன்னாடி 2019 இவங்க போனாங்க, கத்தார் வந்து ஓப்பக்லேருந்து வெளியே போனாங்க. எல்லாம் ஓப்பக்கு உள்ளே இருக்கும். அப்போ நீ இவ்வளோ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ நிலப்பரப்பு இவ்வளோ ஏறி இவ்வளோ தான் உறிஞ்சணுன்னு இருக்குது. நீ இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு எனக்கும் ஃப்ரிக்ஷன் வருது. அதே மாதிரி மேகத்தை தடுத்து நீ வந்து ஓம் பக்கத்தில் மழை பெய்ய வச்சுக்கிற அபுதாபி துபாய் என்ன க்ளவுட் சீடின்னு சொல்லி ஒன்று பேசுவேன். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேல்ல. இப்போ என்னை அடிக்கிறதுக்கு உன்னோட தளத்தை கொடுத்துருக்க. அப்போ நீ யார்? நீ யார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை அடிக்கிறதுக்கு ஓ நாட்டில் தளத்தை ஏன் கொடுத்த அப்படின்னு தான் போட்டு சாப்பிட்னாங்க. சார் இப்போ இதெல்லாம் வந்து ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்குங்க சார்? இப்போ யூஏ அடிச்சு, ஏன்னா அந்த தீ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தீவாக பார்க்க. ஆமாங்க, என்னங்க ஒரு ரிஃபைனரி இருக்குங்க, ரிஃபைனரியில் போட்டு அடித்து பயங்கரமாக தீ எரிஞ்சு ரிஃபைனரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப சரி பண்ணுவாங்கன்னு வைங்க. ஆனால் சரி பண்ணுறதுக்கான நேரம் அதுக்கு இடையில வந்து அவங்க ரிஃபைன் பண்ணி உள்நாட்டோட தேவை அப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது எல்லாம் பண்ணணும்ல. நமக்கு கட்டி வைக்கிறது கஷ்டங்க. கட்டி முடிச்சுட்டு ஒரு குண்டை போட்டு அழிச்சிடலாம். அது ஈரானோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதுகெலும்புனா முக்கியமான இடம். அது இல்லைன்னா ஈரான் மொத்தத்துக்கு அழிஞ்சு போயிடும், அப்படி இல்லை. ஆனால் ஈரானுக்கு பெரிய பாதிப்பு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை இங்கே அடிக்கிறாங்கல்ல. இத்தனைக்கும் ஜபல்லி போர்ட்டு, ராஷித் போர்ட்டு பெருசாக அடிச்ச மாதிரி இல்லை. ஜபல்லி போர்ட்டு, காலித் போர்ட்டு, அப்புறம் ஏர்போர்ட்டு பக்கத்தில். ஏன் ஏர்போர்ட்டு பக்கத்தில் அடித்தான்? இங்கேருந்து அந்த யுஏயில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து, அது அமெரிக்காவோட தளத்திலிருந்து ஃப்ளைட்டு போய் அந்த கார்க் ஐலண்டில் ஒரு வாட்டி கொண்டு போட்டாங்க. எங்கன்னா அந்த ஸ்டோரேஜில் இல்லாமல் அங்கே இருக்கிற தளத்துலேயும் ஆஃபீஸ்லேயும் கொண்டு போட்டாங்க. அங்கேருந்து வந்து திரும்ப துபாய் ஏர்போர்ட்டில் வந்து ஃபியூலை நிரப்பிக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போகுது. அப்போ நீ இதான் இப்படி தந்துக்கிட்டு இருப்பே அப்படின்னா அந்த இடத்த மட்டும் குறி வச்சு அடித்தாங்க. ஏர்போர்ட்டில் பயணிகள் போகிற இடம், கான்காஸ்ன்னு சொல்லி உள்ள பயணிகள் போகிற இடம், ரன்வே, இது எதையும் அடிக்கலை. அவனும் பார்த்து அடித்தாங்க. ஓகே. ஆனால் இது வரைக்கும் யுஏஇக்கு எதிராக ஈரான் பயன்படுத்தியிருக்க ட்ரோன் அண்டு மிசைல் இருக்குல்ல, 2800க்கும் அதிகம். அத்தனை இதையும் வந்து இவங்க ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. கீழேருந்து பேட்ரியாட்டாக இருக்கட்டும் அல்லது அயன்டோம் இருக்குல்ல, முதல் முறையாக வேறு எந்த நாடும் அயன்டோம் யூஸ் பண்ணலை, யுஏஇ தான் யூஸ் பண்ணியிருக்கு. இஸ்ரேல் வந்து அயன்டோமை கொடுத்து அதுக்கான பேட்டரியை வந்து கொடுத்து எல்லாத்தையும் ரிட்டாலியேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அடித்தா எல்லாத்துக்கும் பில்லு தான். ஒரு இதுவும் போக எல்லாத்துக்குமே பில்லு கட்டியாகணும். அப்போ ஏற்கனவே வருமானம் வேறு குறைஞ்சி போச்சு. அப்புறம் கடனாளி, இவனுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வேறு கடனாளியாக இருக்கும், அமெரிக்காவுக்கு கடனாளியாக இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டுருக்காங்க. அப்போ என்ன நீ எப்படி அடிக்க போச்சு? ஒன்றே அடித்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். என்ன எப்படி நீ அடிக்க போச்சு? அப்போ நீ வந்து அடிக்கணும்னா அந்த தளத்தை அடித்தா ஓகே. எதுக்கு வந்து நீ இப்போ பாம் ஐலண்டில் அடிக்கிற? எதுக்கு வந்து இங்கே காலித் போர்ட்டில் அடிக்கிற? அபுதாபி போர்ட்டில் அடிக்கிற? எதுக்கு வந்து ஜபல்லி போர்ட்டில் அடிக்கிற? சார் இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே முழுக்க அமெரிக்கா செஞ்ச ஒரு சின்ன தப்பு. ஆனால் சின்ன தப்பு இல்லை, பெரிய தப்பு. ஆமாம், அதாவது ஈரானை வந்து தப்பாக வந்து கணிச்சுது. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்களும் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் இத்தனை நாளாக வந்து சமாதானத்துக்காக எல்லாமே பேசணும், ஆனால் ஈரான் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த அணு ஆயுதத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்த சமாதானம் பேசணுமான ஒரு டவுட்டாக இருக்குது, நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு திரும்ப அந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருக்காருங்க சார். அந்த ஆளுக்கு என்னது இது? பைத்தியம் பிடிச்சிருச்சு. சரி, ஓகே, ரொம்ப சிம்பிள். அந்த ஆளுக்கு வந்து மென்டல் மாதிரி ஆகிட்டார் ஆள். என்னென்னா, அங்கே உள்ள பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வாங்காமல் இவரோட அதிகாரத்தில் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு ஆரம்பித்தாச்சு. அதுக்கு டைம் வந்து 60 நாள் முடிஞ்சு போச்சு. மே 1 ஏப்ரல் 30 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியை தொடர முடியாது. அதை தொடரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் கூப்பிட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி செனட்டில் வந்து அப்ரூவல் வாங்கணும். அது வாங்க முடியாது. இப்போ அப்ரூவல் கிடையாது.
அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இப்போ திரும்ப வந்து வேறு வந்து ஃப்ரீடம் அதுன்னு சொல்லி என்னவோ போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இடையில வந்து நாங்கள் இதெல்லாம் ஒமான் கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 10-20 கப்பலை நிறுத்திக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நேர ஹர்மோஸ் பக்கத்தில் வர்றாங்க. அவன் அடிக்கிற மாதிரி வந்தோடனே திரும்ப வந்து சண்டைக்கு வர மாதிரி வரான். இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, என்னென்னா என்ன பண்ணாலும் ஈரானை அடிக்க முடியலை. ஈரான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். அதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா அடியே வாங்காமல் ரொம்ப அப்படி சட்ட கசங்காமல் இருக்கான்னா அப்படி இல்லை, நிறைய அடி வாங்கியிருக்கான். சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். மக்கள் வந்து உண்மையிலே வறுமையில் இருக்காங்க. எல்லா கஷ்டமும் இருக்குது. அதையும் தாண்டி நீ அமெரிக்காவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அடிப்பாண்டா அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் தாங்குறாங்க. அப்புறம் அமெரிக்காவுக்கு முக்கியமான என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியே நீங்கள் அடைச்சி போட்டு வந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் 4லேருந்து 6 மாதம் ஈரான் வந்து தாங்குவான், ஆனால் உலகம் தாங்காது அப்படின்னு யார் சிஐயோட முக்கியமான ஒருத்தர் வந்து அங்கே வெளியிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஏதாவது பண்ணி முடிச்சாகணும். அப்போது இடையில தான் பார்த்து பாகிஸ்தானை வந்து கூப்பிட்டு கொஞ்சம் சமாதானத்துக்கு எதாவது ரெடி பண்ணுப்பா அப்படின்னா, என்ன சமாதானம் நான் சொல்கிறோம் கேட்க மாட்றாங்க. நாங்கள் வந்து சமாதானத்துக்கு நிறைய ட்ரை பண்ணுறோம். நீ மண்டி போடுறான்னு சொல்கிறோம், மண்டி போட மாட்டான். நீ வந்து எனக்கு அடிமை சாசனத்தை கையெழுத்து போட்டு கொடுறான்னு சொல்கிறோம், ஈரான் வந்து கொடுக்க மாட்டான். நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நான் என்னென்னா நெஞ்சில் மிதித்தேன், மற்றபடி வேறு என்ன பண்ணேன். அவனை வந்து கழுத்தை வெட்டினேன், மற்றபடி நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணலை. அந்த தலைவரை போட்டு அடித்தேன், கொன்னேன். அந்த ஒன்றும் பண்ணல. 168 ஸ்கூலில் பொம்பளை பிள்ளைகளை பூரா வந்து டொமஹாக் ஏவனை வச்சு கொன்னேன் நான். வேறு என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல. அப்புறம் வாங்கிட்ட சமாதானத்துக்கு வேணால் வரமாட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு 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 மடையனா அல்லது முட்டாளா அல்லது எப்பேற்பட்ட அதிபராக இருந்தாலும் இல்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த நாட்டுக்கு வந்து இப்படிலாம் இந்த நாட்டில் வந்து நீ வந்து என்ரிச் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறேல்ல. அப்போ என்னத்துக்கு நீ வந்து இஸ்ரேல் என்பிடியில் வரல, இது வரல, அவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்குன்றான், அவன் முடியாதுன்றான். அவனை மட்டும் நீ வந்து சீராட்டுவ வச்சுக்கிட்டு இருப்ப. அங்கே நான் விட்டு போட்டு இவனை கேட்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ யாரா நீ? முதல்ல அமெரிக்காவா யாரா நீ? அமெரிக்கா வந்து இருந்துட்டு போ. நீ உன் கையில் படைபலம் இருக்குது, இது இருக்குது, நேட்டோ கையில் வச்சுருக்க, உலகம் பூரா கப்பலை நிறுத்தி வச்சுருக்க, உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 800 இடத்துல சிறுசும் பெருசுமாக தளங்கள் வச்சுருக்க. அப்படின்னா இங்கே இருக்கிற தளத்தை பூரா அடித்து குமிச்சிட்டாங்கல்ல. இனி இந்த தளத்தை என்ன செய்வேன்? கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன். 7 ட்ரில்லியன் அப்படின்னா என்ன வச்சுங்க, கிட்டத்தட்ட 700 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறையா இது தளத்தை பெருசாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீ யார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு விசிட் போயிருக்காங்க. ஓகே, போய் சைனாட்ட என்ன விசிட்டு, ஏற்கனவே சைனாவில் வந்து 100% டாரிஃப் போடுறேன், 150% போடுறேன், 500% டாரிஃப் போடுறேன், நீ போடு. அப்புறம் என்விடியா தரமாட்டேன். என்விடியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, என்விடியா தரமாட்டேன். தரேன்னு போ, நான் புதுசாக இப்போ செஞ்சுக்கிறேன். உனக்கு வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் தரமாட்டேன். அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கிடையாது, லேப்டாப் கிடையாது, மிசைல் கிடையாது, ஃபைட்டர் ஜெட்டு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, கப்பல் கிடையாது. ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே. சார், அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம், அப்போ இந்த ஒரு போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வராது அப்படின்றது. வரவே வராது. என்னன்னா இது வந்து ஈரான் அடங்கலை. எப்போ போர் எப்போ முடிவுக்கு வரும்? ஒன்று 2 பேரும் அடித்தாச்சு, அடித்து முடித்து ஆகா முடியலை அப்படின்னா சமாதானம் போகணும். இப்போது ஈரானும் பயங்கரம் அடி வாங்கியிருக்காங்க, அமெரிக்காவும் பொருளாதார ரீதியாக பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. சரி, இதோடு சேர்த்து முடிச்சுட்டு ஓகே நீ நான் அப்படி பிரிஞ்சுக்குவோம் அப்படின்னு போய் சமாதானம் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு ஒருவேளை எனக்கு வந்து லாவன் தீவில் நீ வந்து யுஏஇ அடித்தாங்க, அந்த யுஏஇ வந்து பதிலுக்கு அவனோட 2 ரிஃபைனரியை போட்டு அடித்து தாக்குறேன், நீ வந்து பாரு அப்படின்னு ஈரான் அடித்தா அமெரிக்கா வருமா வராதான்? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கேட்டால் நீ ஏன்டா வர்ற, எனக்கும் யுஏஇக்கும் உள்ள பிரச்சனை நாங்கள் தீர்த்துக்க வர்றோம், நீ ஏன் வர்ற அப்படின்னு ஈரான் கேட்டால் அமெரிக்காவோட பதில் என்ன? இல்லை, நாங்கள் வந்து இவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அக்ரிமெண்ட்டை காமி. ஓகே, எனக்கு வந்து இந்த லாவன் தீவில் அடித்தான்ல, நான் பதிலுக்கு வந்து அபுதாபியில் இருக்கக்கூடிய 2-3 ரிஃபைனரி அதை வந்து நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னென்னா இப்போ வந்து இப்போ நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே யுஏயில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இடையில எல்லாம் குறைஞ்சி நல்ல மக்கள்லாம் நடமாட்டம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நேற்று முந்தா நாள் வரைக்கும் வந்து ரோட்டில் கொஞ்சம் கூட்டம் இருக்குது, பரவாயில்ல. இப்போ வந்து திரும்ப போன வந்து ஒரு அலர்ட் வந்துச்சு, இந்த மாதிரி மிசைல் வருது வரணும் அலர்ட் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஓகே மே மாதம் நமக்கு வந்து இன்றைக்கி 13ஆம் தேதியா, இப்போ 13 புதன்கிழமை. துபாயில் ரோட்டில் பெரிய கூட்டம் இல்லை. ஏற்கனவே டூரிஸ்ட் இருக்காங்கல்ல, அங்கேருந்து விமானங்கள் என்ன வரும்னா துபாயில் வந்து மற்ற நாட்டோட விமானம் நிறைய வந்து குமியும். ஒரு பக்கம் பார்த்தா எமிரேட்ஸ் விமானம் இருக்கு இல்லையா, அது துபாயோட ஓன் இது.
அதில் வந்து பயங்கர ரிச்சாக இருக்கும். அவங்களுடைய சர்வீஸ் மாதிரி உலகத்தில் வேறு எந்த விமான சர்வீஸ் இருக்காது. உள்ளே நம்மளை போனால் நம்மளை வந்து என்ன சொல்ல ஒரு புது மாப்பிள்ளையை கவனிக்கிற மாதிரி அப்படி கவனிப்பாங்க. ஒரு அரசன் மாதிரி நம்மளை ஒவ்வொருத்தரையும் கவனிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அருமையான சர்வீஸ் உள்ள ஒரு விமானம். அது மட்டும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே வந்து வேலை இல்லாமல் எல்லாம் டிக்கெட் வாங்கி ஊருக்கு போகிறாங்கல்ல, அதில் ஒரு வேளை வந்து 2 வருஷம் விசா முடிஞ்சிருச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைன் கிடையாது. நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க, டிக்கெட் எதுவும் கிளம்பி போங்க. டூரிஸ்ட்டாக போயிருக்கோம், 1 மாதம் விசாவில் போயிருக்கோம். ஆனால் 40 நாளாச்சு 50 நாளாச்சுன்னா முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி போட்டு ஃபைன் வந்து போட்டு தாட்டுவாங்க. அந்த ஃபைன் கிடையாது, நீ இருந்துக்கோ வா. அதுக்கப்புறம் கம்பெனி இருக்கு இல்லையா, எவ்ரி இயர் வந்து ட்ரேட் லைசன்ஸ் ரினுவல் இருக்கும். நம்ம ஊரில் அப்படி இல்லை. அங்கே வந்து ட்ரேட் லைசன்ஸ் ரினுவல்னு சொல்லி அங்கே பார்த்தா லைசன்ஸ் ஃபீ இவ்வளவு, அப்புறம் எத்தனை விசா இருக்கா, இவ்வளோ பேர் இங்கே தங்குறாங்கல்ல, அதில் ஒவ்வொருத்தருக்கு தங்குறதுக்கான வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு போட்டு எவ்ரி இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கக்கூடிய விசா வச்சு இருக்கக்கூடிய கம்பெனியானா ஒரு 30-40,000 திராம் 50,000 திராம் சொல்லி எவ்ரி இயர் வந்து அங்கே முனிசிபாலிட்டிக்கு தண்டாளணும். இப்போ என்ன போச்சுன்னா 25% 30% கொடுத்தா போதும், ஓகே, அது குறைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விசா எக்ஸ்பென்சஸ். இப்போ புதுசாக நம்ம வந்து அங்கே விசா எடுக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 7,000 திரம்ஸ் அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவுன்னு வச்சுக்கோங்க. 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு. இப்போ அதில் வந்து 25% 30% 2,500 திரம்ஸ். எல்லாத்துக்கான இந்த போர் எல்லாத்தையும் காரணம் இது. ஏன்னா மக்கள் யாரும் வரமாட்டாங்க. என்னென்னா அங்கே துபாயிலேருந்து வெளியேற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட முன்னாடி எப்படின்னா உள்ளே வர்ற மக்கள் எக்கச்சக்கம். அதுக்கு என்ன கணக்கு, ஒரு மாதத்துக்கு வந்து போகிறவங்க 20 லட்சம் பேர். இன்றைக்கி ஆயிரங்களில் தான் இருக்காங்க. ஓகேங்க சார். ஈரான் யுஏ போரை பற்றியும் இந்த போர் வந்து எப்போ முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி டாக்டர் பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.